10 நாள் பட்னியா இருக்க போற போட்டியில இன்னைக்கு டே 1 காலையில எந்திரிச்சு வெயிட் செக் பண்ணேன். 100 கேஜிக்கு மேல காமிச்சது. இத தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்ல. ஆனா பேண்ட்ட கழட்டக்கூடிய சக்தி எனக்கு இருக்குன்னு பேண்ட்ட கழட்டி நின்னேன். 99 காமிச்சது. அப்புறம் ஒரு பிளாக் காஃபி சுகர் இல்லாம குடிச்சேன். இவ்வளோ நாள் நெறைய ஃபுட் சாப்பிட்டனால அதையெல்லாம் காமிச்சு கன்டென்ட் போட்டேன். இப்ப சாப்பிடாம இருக்கனால என்னத்த காமிக்கிறதுன்னு தெரியல. அதான் இந்த கிளாஸையே இவ்வளோ நேரம் காமிச்சிட்டு இருக்கேன். வெறும் காஃபிய இவ்வளோ நேரம் பார்க்க போர் அடிக்கும்னு தெரியும். அதனால சில்வர் கிளாஸ்லேருந்து கண்ணாடி கிளாஸ்க்கு சேஞ்ச் பண்ணேன். இத கொஞ்ச நேரம் வேணா பாருங்க. மூஞ்ச காட்டுடான்னு கமெண்ட் போடுவீங்கன்னு தெரியும். நான் ஏன் மூஞ்ச காட்டலனா இதான் ரீசன். என் ஃபேஸ் கிளியரா இல்ல. நெறைய ஓப்பன் போர்ஸ் இருக்கு. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரமே ஆகாது. இப்ப ஏன் இத காமிக்கிற ஸ்கின் கேர் ப்ரமோஷனான்னு யோசிக்காதீங்க. ப்ரொலாங்டு வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தா ஸ்கின் கிளியர் ஆகும், க்ளோ ஆகணும்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண தான் காமிக்கிறேன். நேத்து வீடியோல கமெண்ட்ஸ்ல நெறைய பேர் நான் என்னமோ டூர் போற மாரி வாட்டர் ஃபாஸ்டிங்க்கு நானும் வரலாமா, ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. மனுஷன் ஹண்டர் கேதரரா இருந்தப்ப ஒரு நாள் ஹண்ட் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அப்புறம் ஒரு 3, 4 டேஸ் லீவ் விட்டுருவாங்க. அனிமல்ஸ் கிடைக்காது. அந்த 3, 4 டேஸும் அனிமல்ஸ் தேடிட்டு இருப்பாங்க. இப்ப நான் ஏன் இத சொல்றேன்னா, நம்ம சாப்பிடுற ஃபுட்ட நம்ம பாடி ரொம்ப எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணும். நம்ம ஆக்டிவிட்டி லெவல்ஸ், ஹார்மோன் சிக்னலிங்னு இத பேஸ் பண்ணி தான் எனர்ஜியை எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்க எனர்ஜியை ஃபியூச்சர் யூஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்பயும் நம்ம பாடி இப்படி தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்னா நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். யூஎஸ்ல இருக்க சில்லற பசங்கள்லாம் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீல்னு நிறைய கார்பேஜ் ஃபுட்ஸ் லைக் ஓட்ஸ், சிரியல்ஸ், கிரெயின்ஸ், லொட்டு லொசுக்குன்னு கொண்டு வந்து நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம். சப்போஸ் நாளைக்கு நீங்க ஒரு 16 ஹவர்ஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன யோசிப்போம்னா 16 மணி நேரம் நம்ம சாப்பிடாம இருக்க போறோமா, சாப்பிடாம இருந்தா அல்சர் வந்துரும்னு யோசிச்சுட்டு இருப்போம். எப்படா ஈட்டிங் விண்டோ ஸ்டார்ட் ஆகும்னு ஃபுட்டை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரி மைண்ட் கேம்ஸை பீட் பண்ண ஃபாஸ்டிங்கை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ஃபேஸாக நினச்சி ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகினராக இருந்தால் 16, 18, 20 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்னு ஸ்கெடியூல் பண்ணாதீங்க. இங்கே என்னோட லிசன் டு யுவர் பாடி கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. நைட் ஒரு 10 மணிக்கு டின்னர் சாப்பிட்றீங்களா, நெக்ஸ்ட் டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு உங்கள் ரெகுலர் ஒர்க்கை பண்ணுறப்ப எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் எனர்ஜி இல்லாமல் இருந்தால் ஒரு பிளாக் காஃபி சுகர் இல்லாமல் குடிச்சு பாருங்க. வாட்டரில் கொஞ்சம் சால்ட் போட்டு குடிச்சு பாருங்க. அப்பயும் சுத்தமாக முடியல, கண் அண்டர்டேக்கர் மாதிரி சொருகுது, கை சிம்பு மாதிரி உதறுது, கால் சூர்யா மாதிரி தரையில படாம நிக்குது அப்படின்னா சாப்பிட்டுருங்க. இந்த மாதிரி தான் உங்க பாடி எனர்ஜி லெவல்ஸை செக் பண்ணி ஃபாஸ்டிங் வைக்கணும். எனக்கு டே 1 இன்னைக்கு காலையிலே கண்ணு ரெண்டும் அண்டர்டேக்கர் மாதிரி சொருவிருச்சு. ஆனா இருந்தாலும் உங்ககிட்டலாம் கற்பூரம் கொடுத்தாம சத்தியம் பண்ணாம வாட்டர் ஃபாஸ்டிங் வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தனால இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் இந்த 10 டேஸ் வாட்டர் ஃபாஸ்டிங்கை பண்றேன். ஸோ யாரும் ஃபாஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இந்த 10 டேஸ் வாட்டர் ஃபாஸ்டிங்கை ட்ரை பண்ணாதீங்க. நாளைக்கு வீடியோவில் ஃபாஸ்டிங் வைக்கிறப்ப நம்ம உடம்புக்குள்ள எந்த மாதிரி மாய மந்திரம்லாம் நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இன்னைக்கு. நாளைக்கு வரேன். பை.